ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது ஜெஸி ரைட்ஸ். ஜெமிமா ரோட்ரிகஸை பற்றி நாம் நிறைய செய்திகள், தகவல்கள் பார்த்துட்டோம், தெரிஞ்சிட்டோம். அவங்க வந்து உமன் கிரிக்கெட்டில் ஒரு ஒரு இம்பார்ட்டண்ட் பிளேயருங்கிறது நமக்கு தெரியும். அவங்க ஒரு இம்பார்ட்டண்ட் பிளேயராக நமக்கெல்லாம் எப்போ அறிமுகமானாங்கன்னு பார்த்திங்கன்னா, இப்போ ரீசெண்டாக அவங்களுக்கு கிடைச்ச வெற்றியில் தான் இல்லையா? அது வரைக்கும் அவங்கள நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. அவங்க வெற்றி பெற்று வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான், அவங்க எந்தெந்த தோல்விகளை எல்லாம் சந்திச்சு, தாண்டி, போராடி வந்தாங்க அப்படிங்கிற விஷயமே நமக்கெல்லாம் தெரிய வந்தது. அப்படின்னா, நம்மளோட வெற்றிகள் தான் நம்மளோட தோல்விகளையும் வெளிய கொண்டு வந்து காட்டுதுங்கிறது இதிலேருந்து நமக்கு தெரியிற விஷயம். நம்மளும் நிறைய விஷயங்கள் ஃபைட் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். போராடிக்கிட்டே தான் இருப்போம். எல்லா நேரமும், "ஐயோ! என்ன இவ்ளோ பிரச்சனைகள் வருதே! இதையெல்லாம் தாண்டி நான் எப்படி ஜெயிக்க போறேன்?" அப்படின்னெல்லாம் நம்ம யோசிப்போம். ஆனால் நம்ம ஒரு நாள் வெற்றி அடையும்போது, நம்ம எந்தெந்த பாதைய கடந்து வந்தோம் அப்படிங்கிறத வெளிய சொல்ல வாய்ப்பு கிடைக்கும். அது மத்தவங்களுக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும். ஆகையினால உங்களுடைய தோல்விகளை, உங்களுடைய போராட்டங்களை, உங்களுடைய கஷ்டங்களை எதை பார்த்தும் நீங்க கவலைப்படாதீங்க. ஒரு நாள் நான் ஜெயிப்பேன். அன்னைக்கு நான் இதையெல்லாம் வெளிய சொல்லுவேன். அப்படின்னு கான்ஃபிடென்ட்டா இருங்க. உங்களுடைய தோல்வி பாதை அல்லது உங்களுடைய கஷ்ட பாதை வந்து மத்தவங்களுக்கு கண்டிப்பா ஒரு பயனுள்ள பாடமா இருக்கும். அதுக்கு நீங்க வெற்றி பெற வேண்டியது ரொம்ப கட்டாயம். அப்பதான் உங்களுடைய அனுபவங்கள நீங்க வெளிய சொல்ல முடியும். ஆகையினால வெற்றிய நோக்கியே எப்பவுமே பயணம் செய்யுங்க. நடுவழியில வர்ற தோல்விகளை, காயங்களை, கஷ்டங்களை நீங்க அத பத்தி கவலைப்படாதீங்க. அது எல்லாமே யாரோ ஒரு சிலருக்கு பாடமா போகுது. அத ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுடைய இலக்கு இப்ப வெற்றி மட்டும் தான்.